வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெட்டி கதை யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தந்தை பெரியார் ஸ்பெஷல். பெரியார் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். சில பேர் பெரியாரோட ஐடியாலஜி உடைக்கணுங்கிறதுக்காக, அவரை தப்பான ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய வதந்திகளை கிளப்பி விட்டுருப்பாங்க. அப்படி கிளப்பி விட்ட வதந்திகள் உண்மைன்னு நம்பி இன்னமும் சில பேர் பெரியாரை பற்றிய தப்பான பார்வையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பெரியாரை எதிர்க்கிறவங்க காலங்காலமாக அவருக்கு எதிராக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு பெரியார் மணியம்மை திருமணம். பெரியார் அவரோட சொந்த மகளை கல்யாணம் பண்ணிட்டாரு. இல்லை, பெரியார் அவரோட வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பெரியார் அவரோட மக வயசு இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்படி ஒரே விஷயத்த நீங்கள் பல மாடுலேஷனில் கேட்டிருக்கலாம். அதை பற்றி இப்போ பேசலாம். பெரியார் மணியம்மை கல்யாணம் 1949 நடந்திருக்குது. அப்போ பெரியாருக்கு வயசு 72. பெரியார் ஏன் 72 வயசில் கல்யாணம் பண்ணணும்? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். 1946 அப்போ பெரியார் ஒரு முடிவு எடுக்கிறாரு. தன்னோட சொத்துக்களுக்கெல்லாம் அடுத்து ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக. ஏன்னா அவரோட முதல் மனைவியான நாகமிக்கும் அவருக்கும் குழந்தைகள் இல்லை. நாகமியும் காலமாயிட்டாங்க. ஸோ அவருக்கு பிறகு பெரியார் ட்ரஸ்ட்லேயும் திராவிடர் கழகத்திலையும் சேர்த்து வச்ச சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினச்சாரு. அதுக்கான முதல் தேர்வு அண்ணாவாக இருந்திருக்கலான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சேர்ந்து பயணிக்கும் போதே அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. 1942 போது 2 பேரும் ஒரே கழகத்தில் இருந்தாலும் தனித்தனி பத்திரிகை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியார் கடைசி வரைக்கும் ஒரு இயக்கத்தை மட்டுமே வழிநடத்தி சமூக சீர்திருத்தவாதியாக வாழணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அண்ணா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அரசியல்வாதியாக மாறணும்னு ஆசைப்பட்டாரு. இதனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. ஸோ அண்ணா இல்லை அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பெரியார் தனது உறவினர் மகனான சம்பத் என்கிறவரை வாரிசாக தத்தெடுக்க முயன்றாரு. ஆனால் சம்பத் அண்ணாவோட கொள்கையவே ஃபாலோ பண்ணி அண்ணாவோட தொண்டராக ஆறிட்டாரு. அதனால் சம்பத் மேலேயும் பெரியாருக்கு நம்பிக்கை இல்லை. அதன் பிறகு அர்ஜுனன் அப்படிங்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காரு தன்னோட வாரிசாக தத்தெடுக்கிறதுக்கு. ஆனால் அர்ஜுனன் 1946 காலமாயிட்டாரு. அர்ஜுனனுக்கு பிறகு தனக்கு நம்பிக்கை உரியவங்களாக இருந்த மணியம்மையவே தத்தெடுக்க முயன்றாரு பெரியார். ஆனால் 1949 போது இந்து சிவில் சட்டப்படி ஒரு பெண்ணுக்கு தத்தெடுக்க உரிமையும் இல்லை, தத்து போகிறதுக்கான உரிமையும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் சட்ட முறைப்படி வேற வழியே இல்லாமல் பெரியார் மணியம்மையை திருமணம் செய்துக்கிட்டாரு. இந்த நிகழ்வை தான் இன்னைக்கும் பெரியாரை எதிர்க்கிறவங்க பெரியார் தன்னோட சொந்த மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பெரியார் தான் மக வயதுள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பெரியார் தன் வளர்ப்பு மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு விதவிதமாக கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா மணியம்மை பெரியாருக்கு சொந்தமே இல்லை. திராவிடர் கழகத்தில் மணியம்மை ஒரு அங்கம். பெரியாரோட நம்பிக்கை உரிய ஒரு மணியம்மை இருந்திருக்காங்க. அதனால தான் பெரியார் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காரு. அதுபோக இந்த திருமணத்தை பெரியார் மணியம்மையை ஏமாற்றி ஒன்றும் செய்யலை. இந்த திருமணம் நடக்கும்போது மணியம்மைக்கு வயசு 32. அவங்களும் ஆசைப்பட்டு அவங்களோட ஒப்புதலின் பேரில் தான் இந்த திருமணம் நடந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு முழு சுதந்திரமும் கொடுக்குற கணவன் கிடைச்சா யாரு தான் வேணாம்பா. அது இருந்துட்டு போட்டுப்பா, இவ்வளோ சிரமப்பட்டு தன்னோட சொத்துக்கள்லாம் தன்னோட வாரிசுக்கு தான் போகணும்னு பெரியார் பண்ணாரே, இப்போ அந்த சொத்துக்கள்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். பெரியாரின் சொத்துக்கள் இப்ப என்னவா இருக்கு? பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி, நாகம்மை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி, பெரியார் தொடக்கப்பள்ளி திருச்சி, பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருச்சி, நாகம்மை குழந்தைகள் இல்லம் திருச்சி, பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருச்சி, பெரியார் நூற்றாண்டு மழவையர் பள்ளி திருச்சி, சாமி கைவல்யம் முதியோர் இல்லம் திருச்சி, பெரியார் கணினி மையம் திருச்சி, பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை திருச்சி, பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி திருச்சி, பெரியார் மருந்தியல் மகளிர் கல்லூரி திருச்சி, பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் காலேஜ் தஞ்சாவூர், பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி தஞ்சாவூர், மணியம்மை பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், பெரியார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜெயங்கொண்டான், பெரியார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சில்லாத்தூர், பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி தஞ்சாவூர், பெரியார் வணிகவியல் பயிற்சி மையம் தஞ்சாவூர், பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை தஞ்சாவூர், பெரியார் மருத்துவமனை குடும்பநல மையம் தஞ்சாவூர், பெரியார் ஊரக மரபுசாரா ஆற்றல் ஆய்வு கல்வியகம் தஞ்சாவூர், பெரியார் உயிரி தொழில்நுட்பவியல் மற்றும் உயிர்மண்டல ஆராய்ச்சி கழகம் தஞ்சாவூர், பெரியார் பால்பண்ணை தஞ்சாவூர், பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் சென்னை, பெரியார் தத்துவ கொள்கை பரப்பு பன்னாட்டு அமைப்பு சென்னை, பெரியார் அருங்காட்சியகம் சென்னை, பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை சென்னை, பெரியார் நகர குடும்ப நல மையம் சென்னை, பெரியார் நல்வாழ்வு நிலையம் சென்னை, பெரியார் IAS IPS பயிற்சி நிலையம் சென்னை, பெரியார் இளைஞர் வழிகாட்டு மையம் சென்னை, பெரியார் கல்வியகம்
சென்னை. பெரியார் இலவச சட்ட உதவி மையம் சென்னை. பெரியார் பகுத்தறிவு ஆய்வகம் மற்றும் நூலகம் சென்னை. பெரியார் கணினி ஆய்வகம் சென்னை. பெரியார் பயிற்சி மையம் சென்னை. பெரியார் ஆங்கில கல்வி பயிலகம் சென்னை. பெரியார் இலவச மருத்துவமனை சோழிங்கநல்லூர். பெரியார் மருத்துவ குடும்ப நல மையம் சோழிங்கநல்லூர். டாக்டர் மரகத மாரியப்பன் மருத்துவமனை சேலம். பெரியார் மகளிர் மேம்பாட்டு வளர்ச்சி நிறுவனம் சென்னை. பெரியார் வலைக்காட்சி சென்னை. பெரியார் சுயமரியாதை ஊடகத்துறை சென்னை. பெரியார் மையம் புதுதில்லி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. தேங்க்ஸ்யா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெரியார் தன்னோட 72 வயசுல இல்லற சுகத்துக்காகவோ இல்லை தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காகவோ அல்லது தான் சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு வாரிசு வேணுங்கிறதுக்கு மணியம்மையே திருமணம் செய்யலை. தன்னோட சொத்துக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களுக்கு சென்றடையணுங்கிறதுக்காக தான் தனக்கு பின்னாடி தான் கட்சிக்கு ஒரு வாரிசு வேணும்ன்ட்டு பெரியார் இந்த திருமணத்தை பண்ணியிருக்காரு. பெரியார் ஐடியாலஜியை ஒத்துக்கிட்டு பெரியார் பேசுனது திருப்பி பேசுன நம்மளை பார்த்தே இவனுங்கெல்லாம் இப்படி கதறானுங்களே. ஒருவேளை இந்த 2K காலத்தில் பெரியார் இருந்தால் இவனுங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்?